வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. மார்ச் 8 இன்னைக்கு மகளிர் தினத்துல நான் உங்கள மீட் பண்றேன். இது ரொம்பவுமே ஒரு மதிப்புக்குரிய ஒரு நாள். ஆனா இந்த நாள்ல வந்து நிறைய கோலாகலங்கள், நிறைய விசேஷங்கள், நிறைய கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு. அழகுராணி போட்டி, சமையல் போட்டி, இப்படி என்று பெண்களுக்கு நிறைய போட்டிகள் நடத்தப்பட்டு கிஃப்ட்கள்லாம் கொடுத்து ரொம்பவுமே உலகளாவ ரீதியாக இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாளுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சோகக்கதை, துயரக்கதை யாருக்குமே தெரியறதில்லை. 1882ஆம் ஆண்டு பஞ்சாலயத்துல பெண்கள் வந்து போராட்டம் ஒன்று செஞ்சாங்க. ஆண்கள் போல எங்களுக்கும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும், சமமாக ஊதியம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை செஞ்சாங்க. அந்த போராட்டத்தில் விளைவாக 75 பெண்கள் அவங்களோட உயிரை மீச்சாங்க, சாம்பலாக கருகி போனாங்க. இதன் விளைவாக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் பெண்களுக்கு ஆண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டது. இந்த நாள்ற ஒரு நினைவாகத்தான் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம், பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட நாள் என்று உருவாக்கப்பட்டது. அது எங்களுக்கு சிலருக்கு தெரியறதில்லை. இதை நாங்கள் மறந்து கோலாகலமாக நிறைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி பலவிதமான கொண்டாட்டங்கள் களியாட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நாளில் நாங்கள் என்னத்தை நினைவுபடுத்தணும்? இப்படிப்பட்ட பெண்கள் சாதனை பெண்கள், வலிமையான பெண்கள், சாதிக்கக்கூடியவங்க, எதையும் தாங்கக்கூடியவர்கள் பெண்கள்ங்கிறத இப்படி நாங்கள் எங்களுக்கு பிறகு இருக்கிற சமுதாயத்துக்கு எத்தி வைக்கணும். இந்த நாட்கள்ல உண்மைக்குமே ஒரு பெண்ணா பிறக்கிறது மாதவம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் என்பவள் இந்த உலகத்துல பிறந்தாலே அவள் ஒரு தவம் செய்த மாதிரி தான். அவள் பிறக்கிறதே ஒரு அரிது. அவள் பிறந்தாலே அவள் சாதிச்சதுக்கு சமம் என்று தான் இந்த உலகத்துல சொல்லுவாங்க. பெண் என்கிறவள் எப்பவுமே பார்க்கக்குள்ள மென்மையானவள். பெண் என்பவள் மென்மையானவள். ஆனால் பெண் என்பவள் மென்மையாக இருந்தாலும் அவள் உடல் அளவுல வலிமையானவள். எதையுமே சாதிப்பாள், எதையுமே தாங்குவாள், எதையுமே ஏற்றுக்கொள்வாள், எதையுமே சமாளிப்பாள், எப்பயுமே பொறுமையாக இருப்பாள். எந்த விஷயத்தையுமே தாங்கிக் கொள்வாள். தனக்காகவும், தன்னுடைய குழந்தைகளுக்காகவும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் தன்னை சொந்த ஆசைகளை, கனவுகளை இழந்து வாழக்கூடியவள் தான் பெண். சொல்லுவாங்க தானே, இந்த உலகத்துல சாதிச்சு எத்தனையோ பெரியவர்களை நாங்க பாக்குறோம். பெண்களாக சாதிச்சு நிலைநாட்டி இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்காங்க. அன்னை தெரேசா, அவ்வை பாட்டி, இப்படி நிறைய பெண்களை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இந்த சமுதாயம் இப்படி பேசுது, அப்படி பேசுது, பெண்ணை ஒரு முகப்பொருளா பாக்குதுன்னு சொல்லி அப்ப யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எந்த விஷயத்திலையுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் சாதிக்கணும், அவங்களும் இந்த விஷயங்களை கொண்டு வரணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்றதுக்கெல்லாம் இன்றைக்கும் சில பெண்கள் முன்னுக்கு வந்து அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க, சாதிக்க தூண்டுறாங்க. இப்ப நாங்க சோத்தாக்கிட்டு ஒரு சோத்தை பதம் பார்க்கறது எடுக்க, எல்லா சொத்தையும் நாங்கள் எடுக்கிறதுல ஒரு சோத்தை எடுக்க, அப்படி நாங்கள் கையாளுக்கள் எடுக்கிற மாதிரி தான் இந்த உலகத்துல சாதனை பெண்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லா பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா சில பெண்கள் வந்து பின்தாங்கிட்டு போறாங்க. நாங்க முன்னுக்கு வரையலாம், நாங்க சாதிக்கலாம், நாங்க அந்த ஜாப் செய்யலாம், இந்த ஜாப் செய்யலாம், நாங்க இப்படியான வேலைகளை செஞ்சு அவங்க இப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க, இவங்கெல்லாம் பேசுறதால நாங்க ஒன்று வாழ போறது இல்லை. நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கணும், எங்களுக்குள்ள ஒரு முயற்சி எடுக்கணும். இயலாது, முடியாது, இல்லைங்கிறத நாங்க ஒழிக்கணும். இது மூன்று எங்களோட வாழ்க்கையை விட்டு நாங்க துரத்தி தள்ளி வச்சோம்னு சொன்னா நாங்க ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துல சாதிக்கலாம். நாங்கள் ஒரு பெண்மணியாக இந்த உலகத்துல வரலாம். நாங்க இருக்கும் போதும் இறக்கும் போதும் கூட ஒரு நல்ல பேரோட நாங்க இருந்துட்டு போகலாம்ங்கிறத நாங்க மனசுல வச்சுட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். இதெல்லாம் நாங்க எதிர்கொண்டு எங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல எண்ணத்தை எங்களோட மனசுல நாங்க சுமந்து கொண்டு இருந்தோம்டா அதன் விளைவு நல்லதாகவே வரும். அவங்ககிட்ட போய் இவங்க இப்படி எனக்கு ஒரு கிளப் பண்ணலை, அவங்க எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணலை, ஒரு நல்ல இதை சொல்லு நாங்கள் யோசிக்கக்கூடாது. நாங்கள் எப்போ எங்களை கையை தொட்டு எங்களுக்கு இப்படி சொல்லணும், தன்னம்பிக்கை உருவாக்கணும். இதுக்கு இருக்கிற பலம் இதுக்கு எப்பவுமே இருக்கிறது இல்லை. அதை நாங்கள் அடிமையாக்கிட்டோம்னா அதுக்கே நாங்கள் போதை ஆயிடுவோம். எங்களை நாங்கள் தட்டி கொடுக்கணும், எங்களுக்கு நாங்கள் தன்னம்பிக்கை உருவாக்கி கொள்ளணும். இதுதான் எங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இந்த காற்று வீசுற மாதிரி தென்றலும் புயல் எப்படி வீசுது, மென்மையாக வீசினா நாங்கள் வந்து தென்றல்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட்டாக வீசினா அது புயல்னு சொல்லுவோம். அப்படித்தான் ஒரு பெண்ட வாழ்க்கையில எப்பவுமே தென்றலும் புயலும் வந்து வந்து போகும். அவளோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்றாள், பொறுமையாக இருக்கிறாள், நிறைய சுமைகளை தாங்கிக் கொள்றாள். எப்படி அவள் பொறுமையாக இருந்து தன் வாழ்க்கையில அவள் சாதிக்கணும், நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் என்று அவளோட வாழ்க்கையில அதை மனசுல அவள் புதைச்சு கொண்டு தனக்காகவும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் வாழ தொடங்குகிறாளோ அது அவளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவள் எடுக்கிற வெற்றிப்படியாகத்தான் இருக்கும். அதோட விளைவா அவள் பின்னுக்கு ரொம்பவுமே ஒரு மரம் விருட்சமா வளர்ந்து காய்ச்சி பூத்து அழகா இருக்குது வசந்தமா, அதை போல அவள் உணருவாள். இது எப்பயுமே ஒரு உண்மையான ஒரு கதை. உணர்ந்து பாருங்க அன்பான உறவுகளே. இந்த பெண் என்பவளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரியாக, மகளாக, தாயாக நீங்க பாக்குறீங்க. அதே போல எல்லா பெண்களையும் நீங்க பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். அவங்கள நீங்க வளப்படுத்தணும், அவங்களோட திறமைகளை சாதிக்கணும். பெண் என்பவள் உண்மையிலே ஒரு தூய்மையானவள்ங்கிறத இந்த நாளில் நீங்க உணரணும்னு சொல்லி இந்த ஸ்பீச்ல நான் கேட்டுக்கொள்வேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.